நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் விநாயகர் சதுர்த்தி. அதிகாலை முதல் விநாயகர் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. மகாராஷ்டிராவில் திருநங்கைகள் கொண்டாடிய முதல் கணபதி திருவிழா. மேளதாளங்களுடன் விநாயகர் பேரணி நிகழ்ச்சி நடத்தி உற்சாகம். தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாக கொண்டாட்டம். அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் வழிபாடு. சதுர்த்தியை ஒட்டி விநாயகர் சிலைகள், பூஜை பொருட்கள் விற்பனை அமோகம். ஆர்வத்துடன் பொருட்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள். காஞ்சி ஸ்ரீ ஏலேல சிங்க விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழா. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கரன்சி நோட்டுகளால் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம். திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் மற்றும் மாணிக்க விநாயகருக்கு 150 கிலோ கொழுக்கட்டை படையல். தரிசனத்திற்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்ட கொழுக்கட்டை. தஞ்சாவூர் மங்கள விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழா கோலாகலம். சிறப்பு அபிஷேகம் செய்து வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்ட விநாயகரை தரிசித்த பக்தர்கள். சேலத்தில் சதுர்த்தியை ஒட்டி விநாயகருக்கு வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் பிரம்மாண்ட அரங்கம் அமைப்பு. வெப்பமயமாதலை தடுத்து புவியை காக்க விழிப்புணர்வு. உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா. இன்று பெரிய தேர்பவனியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்துள்ளன. அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் ஆபீஸ் வழியாக பணியை தொடர்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. அமெரிக்காவின் சிகாகோவில் BNY மெலன் வங்கி அதிகாரிகளோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. AI தொழில்நுட்பங்களுடன் தமிழகத்தில் வங்கி சேவைகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை. பரந்தூர் விமான நிலையத்திற்கான பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை தொடங்கியது தமிழக அரசு. அறிக்கை மற்றும் திட்டத்தின் வரைபடம் தயாரிக்க ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான டெண்டர் அறிவிப்பு. அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மகாவிஷ்ணு வழங்கிய நன்கொடை திருப்பி அளிக்கப்படுமா? பள்ளிக் கல்வித்துறை பரிசீலனை செய்து வருவதாக தகவல்.
அசோக் நகர் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தி சர்ச்சைக்குள்ளான மகாவிஷ்ணு மீது குவியும் புகார்கள். நேற்று சைதாப்பேட்டையில் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் புகார் அளித்த நிலையில் இன்று டிஜிபி அலுவலகம், திருவொற்றியூரிலும் புகார். திமுக அரசின் நிர்வாக தவறுகளுக்கு கடைநிலை அதிகாரிகளை பலியாக்குவதுதான் திராவிட மாடலா? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எக்ஸ் வலைதளத்தில் கேள்வி. கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி கருணாகரன் என்பவரை கைது செய்து காவல்துறை விசாரணை. கும்மிடிப்பூண்டியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நிலத்தில் சாய்ந்து சேதம். உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசும் இணைந்தால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் அதிகரிக்கும். சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியே தனக்கு எதிராக சதி செய்கிறது. வினேஷ் போகத் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது குறித்து பாஜகவின் பிரிஜ் பூஷன் பேச்சு. உத்தரப்பிரதேசத்தை அடுத்து மத்திய பிரதேசத்திலும் தொடரும் ஓநாய் அச்சுறுத்தல். கால்வா பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்தோரை கடித்ததில் 5 பேர் படுகாயம். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பாதுகாப்பு தீவிரம். தீவிரவாதிகள் அச்சுறுத்தல், தேர்தல் முறைகேட்டை தடுக்கும் வகையில் தொடர் சோதனை. சுனிதா வில்லியம்ஸ் இன்றி பூமி திரும்பியது போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம். தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை தொடர்ந்து அபாயம் காரணமாக தனித்து திரும்பியது. பாரா ஒலிம்பிக்ஸ் பதக்கங்களுடன் தாயகம் திரும்பிய வீரர்கள். மேளதாளம் முழங்க மாலை அணிவித்து கோலாகல வரவேற்பு. நவம்பர் 1ஆம் தேதி முதல் படப்பிடிப்புகள் ரத்து என்ற முடிவை தயாரிப்பாளர்கள் சங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தென்னிந்திய நடிகர் சங்கம் கோரிக்கை. லோகேஷ் குமார் இயக்கத்தில் சிம்ரன் நடிக்கும் புதிய படம் தி லாஸ்ட் ஒன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு.